வெத்தலை தோட்டத்தையும் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஏணி இருக்குது. இந்த ஐட்டம் பூராமே வெளியூர் போகுது, தருமபுரி போகுது. ஏன நேரத்தில் மழை பெஞ்சா தோட்டங்கள்லாம் அந்த நாவத்தி சிம்மில் அடித்து ரொம்ப போகுது. இதில் 2 ஆள் மேண்டி மட்டும் 5 ஆள் ஆகும். இந்த நாங்கள் போட்டால் தான் பறிக்க முடியும். மாற்று சக்கை பொடி வெத்தலை இருக்கும். நாங்கள் இப்போ ரகரமாக பறிப்போம். இதுலையும் எறும்பு கடிச்சா தானே. இவங்க பறிக்கிறதாங்க நான் வீடியோ எடுத்தேன். நேருக்கு வணக்கம். தூத்துக்குடி மீனவன். முதல் தடவையாக தூத்துக்குடியிலேயே விளையிற வெத்தலை தோட்டத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இங்கே பறிக்கிறது எப்படி பறிக்காங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கேன். இப்போ தாங்க வெத்தலை தோட்டத்தையும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இங்கே இருந்தவங்க முடிய கம்பு வச்சு நட்டி அதை வந்து ஒரு கொடி மாதிரி வளர விட்டுருக்காங்க. நான் மரத்தில் எங்கள் மேம் வீட்டில் இருக்குது வெத்தலை கொடி, செம்ம பெருசாக போகும். இது வெத்தலையில் பல வகையான வெத்தலை இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்சது வெத்தலை, அதோடு முடிச்சிருவோம். அதில் வந்து சக்கை வெத்தலைங்கிறாங்க, கொடி வெத்தலைங்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு டைப்பாக ஒவ்வொரு பேராக சொல்லிக்கிட்டே போகிறாங்கங்க. வாங்க அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அது வெத்தலை வந்து எப்படி பறிக்காங்க, எங்கே கொண்டு போகிறாங்க, என்னதுங்கிறது இந்த வீடியோவில் தெரியும். முடிஞ்சளவு ஒரு சப்போர்ட் பண்ணி எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணிங்களா, அதேமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கண்ணே. வாங்க பார்க்கலாம். வெத்தலைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இது பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி வர நல்ல ஆழமாக தண்ணி தோண்டி விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், தண்ணி தோண்டி அந்த தண்ணிக்கு நடுவில் தான் ஒரு வரப்பு மாதிரி கட்டி வெத்தலை போட்டிருக்காங்க. நடக்க முடியல, போகும்போதே வெத்தலை கொடி வந்து மூஞ்சில் இடிச்சுக்கிட்டே இருக்குது. பறிச்சிட்ருக்காங்க. ஒரு பஞ்சை போட்டு பறிக்கிற மாதிரி இந்த ஏணி, இது ஏணிங்கிறது ஏணியா இது? இங்கே பாருங்கள், ஏணியை பாருங்கள், ஏணி வித்தியாசமாக இருக்குது. ஏணி வச்சு ஒரு சாரத்தை மேலே கட்டி வச்சுட்டாங்க. கட்டி அதில் வெத்தலை கொண்டு வர்றாங்க. ஒரு பஞ்சை போடு, ஒரு பஞ்சை போடு, பறிக்கிற மாதிரி போடு. அப்போ ஏணி இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஏணி இருக்குது. இந்த ஏணி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இது சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறதானே பறிக்கிறது? அப்படி வந்து மாற்று வெத்தலாம் இருக்குது. சைடில் தான் மாற்று. ஓகே. இதுதான் நம்ம பறிக்கிறதா? ஆமாம். இது ஒரு ரதம். அப்புறம் சக்கஞ்சொல்ல பருவட்டா நடக்கல. ஆமாம், பெருசாக இருக்கு. அது ஒரு ரதம், அது தனியாக பிரிக்கிறது. அது ஒரு ஏரியா போகிறது. ஓகே. இது ஒரு ஏரியா போகிறது. இதில் கிடக்கிற கழிவு நடக்கல, அப்படி பிடிச்சி பிடிச்சி இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், சங்கத்தில் வச்சு வெட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம், வெட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம லோக்கலுக்கு இங்கோடி. இது எந்த ஊருக்குலாம் போகும்னா? இப்போ இங்கே அந்த தெற்க ஃபுல்லாகவே உடங்குடி, அந்த ஏரியா ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஓ சரி சரி. வெளியூர் உடங்குடி, அதுக்கடுத்த மணப்பாடு, அந்த மீனூர் ஏரியா ஃபுல்லாக போகும். இந்த ஐட்டம் பூராமே வெளியூர் போகுது, தருமபுரி போகுது. தருமபுரி காவிரிப்பட்டினம் அந்த ஏரியாக்குள்ளே போகிறது. ஓகே. இப்போ உள்ள சீசன் முடிஞ்சிச்சு. ஓ, வெத்தலைக்கு சீசன் முடிஞ்சிட்டா? ஆமாம், ஒவ்வொரு வருஷமா ஒவ்வொரு மாறிட்டே இருக்கும். ஓ சரி. ஒரு ஏரியாவுக்கு போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு எப்பயுமே தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும்னா? தண்ணி எப்பவும் கடந்தா தான் கொடிக்க தோட்டம் நல்லா இருக்கும். இது தோட்டம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு இப்போ. அப்படியா? நோய் நொடிமாயி போச்சு. பூரா அந்த சுரட்ட நோய்ங்கிற மாதிரி ஒரு நோய் வந்து தோட்டத்தை பூரா இதாகிட்டு. ஓகேண்ணா. இல்லைன்னா அந்த தோட்டத்தை பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே ஜிலு ஜிலுன்னு இருக்கும். இந்த வெயிலுக்கு உள்ள நிற்க முடியாது, அவ்வளோ கூலா இருக்கும். கூலா இருக்கேன். எனக்கு உள்ள வரும்போது தண்ணி டிஃப்ரெண்டாக தெரிஞ்சுண்ணே. அதனால கொஞ்சம் நோய் நொடியமா இருக்கு. மண் வளம் சரியில்லை. மண் வளம் சரியில்லாதனால பூரா நோய் பூரா இறங்கிட்டுண்ணா. இயற்கை ஒத்துழைப்பு இல்லை. மழை பெய்ய நேரத்தில் மழை பெய்ய முடியுது. ஓ சரி. ஏன நேரத்தில் மழை பெஞ்சா தோட்டங்கள்லாம் அந்த நாவத்தி சிம்மில் அடிச்சு ரொம்ப போயிடும். ஓ சரி. ஆனால் இதுக்கு மழையும் வேணும், தண்ணி மெயின். மழை காலத்தில் மழை பெய்யணும். மற்ற நேரங்களில் நல்லா மெயின் தண்ணி தான் மெயின் இருக்கு. தண்ணி எப்பவும் கிடந்துட்டே இருக்கணும். ஓகே ஓகே. தண்ணி கிடந்தா மட்டும் தான் வெத்தலை தோட்டம் நல்லா இருக்கும். இல்லைன்னா வாங்க. பாக்கியா பாயமானம் பாய்ச்சா மட்டும் தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். ஓ சரிண்ணா. தண்ணி எல்லாம் கூட போட்டு இன்ஜின்லாம் போட்டு இறச்சோம்னா கட்டுப்படி ஆகும். 1-4 செலவாகும். செலவு அதிகமாயிரும். அதிகமாக மெயின்டைன் பண்ண முடியாது. இதில் 2 ஆள் மெயின்டைன் மட்டும் 5 ஆள் ஆகும். ஓ சரி சரி சரி. இந்த மோட்ரு போடணும், உள்ள இறக்கணும், வைக்கணும், ரொம்ப தகவல். ஓ சரி சரி. பாருங்க உள்ள எப்படி கொண்டு போறாங்கடா அவங்க ஏணியை வச்சு. உள்ள வந்து இந்த நம்ம நடந்து போகல அதே மாதிரி தான். அங்கிட்ட ஒரு காலை வச்சுட்டாங்க, இங்கிட்ட ஒரு கால் கூட்டி வச்சுட்டு மேலே வந்து ஒரு சேலை கட்டி வச்சிருக்காங்க, சாரத்தை கைலி. இது கம்புக்கே நம்மளுக்கு ஒரு செலவு வரும்லண்ணா? இது வந்து அவுத்தியை போட்டு உண்டாக்குறது.
அவுத்தி கம்பு தான் அப்படி உயரம் போயிடும். ஓ சரி. அப்புறம் அந்த சைடில் போட்டு கட்டிருக்கோம்ல, ஆமாம். இதெல்லாம் ஒரு அமௌண்ட் கொடுத்தா அவன் சவுக்கெல்லாம் காசு கொடுத்தாங்கண்ணா. 70 ரூபா 80 ரூபா தான். 85 ரூபான்னு போயிட்டு இருக்கேன். மேலே ஏறி நின்று பறிக்காங்க வெத்தலையே. இப்போ இது வச்சு தான் பறிக்கிறதா? நம்மளுக்கு கத்தியெல்லாம் தேவையில்லைண்ணா. இந்த நாங்கள் போட்டால் தான் பறிக்க முடியும். இந்த இதில் ஏதாச்சும் ஒன்று பறிச்சுக்காமீங்களேன். சரி. ஓ அமுக்குறது அவ்வளோதாண்ணா. அவ்வளோதான். ஓ சரி சரி. இப்படி தான் பறிப்பீங்களா? அந்த பறிக்கிறதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட் வச்சுருக்காங்க. நானும் 4 கண்ணி பறிச்சிருக்கேன். நார்மலாக நம்ம வெறும் கையை வச்சு நகத்தை வச்சு பறிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இலை வந்து பழுத்துருமா. பழுத்துச்சுன்னா அந்த காம்பு வந்து மஞ்சள் கலர் ஆயிரும் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா இந்த அழுகுன மாதிரி ஆயிரும் நம்ம நகத்தை வச்சு பறிக்கும்போது. அந்த அவங்க வச்சுருக்கிற நகை மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்களா, அதை வச்சு பறித்தோம்னா அப்படி காம்பு வந்து பச்சை பசேர்ந்து இருக்குமா. இந்த இலை பேர் கொடி இலை என்னென்னா? இது மாப்பு. மாப்போ மாத்தா? மாத்து. பார்த்துக்கோங்க. என்னென்ன டைப்பான வெத்தலைலாம் இருக்குண்ணே? எல்லாம் அந்த ஒரே கொடியில் மாத்து, சக்கை, பொடி வெத்தலை இருக்கும். நாங்கள் இப்போ ரகரமாக பறிப்போம். ஓகே. வியாபாரத்துக்கு தேவை மாதிரி பறிச்சுக்கிறீங்க என்னென்ன தேவைக்கு ஏற்ற மாதிரி. அழகாக சூப்பராக அடிக்கிட்டாங்க. எல்லாம் பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுலையும் எறும்பு கடிச்சா தானே இது தடுப்பு இருக்கு. இந்த வெக்கையில் வந்து எல்லாம் கடிக்கும். அப்பா விற்க விடாதுண்ணே. மருந்து எடுத்துருக்காங்க. பறிக்க முடியாது. ஓ சரி சரி. எறும்பு கூட மருந்து. வெத்தலை வைக்கும் தனி மவுசுங்க. தூத்துக்குடியில் ஃபேமஸானது வெத்தலையும் ஒன்று. ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது தூத்துக்குடியிலேருந்து வெத்தலை வருது அப்படிங்கிறது தெரியாது. எவ்வளோ நீளத்துக்கு அப்படி போய்கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ தோட்டம் போட்டிருக்காங்கன்ட்டு. தினமும் வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி பறிப்பாங்களாம். இப்போ நான் வியாபாரியாக இருந்தேன்னா எனக்கு ஒரு 5 கிலோ 6 கிலோ தேவைண்டா நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்டா, அவங்க வந்து பறித்து கையில் கொடுத்துருவாங்க. ஆனால் இது வந்து காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்கு கரெக்டாக முடிஞ்சிருது. இதுக்குள்ளே வந்தோடனே ஒரு வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, பாசிட்டிவ் வைப்பு தானே. பாசிட்டிவ் வைப் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. உள்ளே வந்தோன்னா மைண்டு வந்து எனக்கு வெத்தலை தோட்டத்துக்குள்ளே வரும்போது என்ன தோணுச்சுன்னு தெரில. நான் வாழை தோட்டத்துக்குள்ளே போனேன், ஒரு நல்ல ஒரு ஃபீல் உண்டாச்சு. அதேமாதிரி இந்த வெத்தலை தோட்டத்துக்குள்ளே வந்தேன், என் மனசில் வந்து நான் இப்படி நல்லா இருக்குது. எனக்கு சொல்ல தெரில, ஆனால் சூப்பராக இருக்குங்க. உள்ளே வரையும்போது எனக்கு வேர்த்தாலும் அந்தளவுக்கு தெரியலை. சூப்பராக இருக்குது. அந்த ஃபீலை வந்து என்னால் வந்து எப்படிங்கிறத வெளிக்காட்ட முடியல. நீங்கள் யாராச்சும் வெத்தலை தோட்டம் போயிருந்து உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இங்கிட்ட பார்த்திங்க வாழைத்தோட்டம், இங்கிட்ட பார்த்தா வெத்தலை தோட்டம். மூடி தூக்கி வச்சிட்டாங்க. தூக்கிட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. இது வந்து வெத்தலை கட்டிகிட்டு இருக்கீங்களாண்ணா? என்ன கொடியே கட்டுரு? ஓ கொடியை கட்டுறீங்களோ? இது வந்து இப்போ வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. ஒன்று வளர்ந்து என்ன வருது பற்றியா? எங்கே என்ன வருது பற்றில? ஆமாம் அப்படி வருது. இன்னும் வருது இல்லை? ஆமாம் அப்படி வருது. இதெல்லாம் என்ன பண்ணீங்க? அதெல்லாம் முடிஞ்சு கட்டுறது. கட்டினா வெத்தில விடும். அப்போ தான் அது மேலே கூடி போகுமோ? மேலே போகும். என்ன பற்றிலாம் வெத்தில வருது வரும். ஆமாம் அப்படி வரும். ஓ ஏற்கனவே உள்ளதெல்லாம் காஞ்சிட்டு? ஆமாம் அவ்வளோ காஞ்சி போச்சு. காஞ்சிட்டுண்ணா சுருட்டிக்கிட்டே இருக்கு. செருப்பு யாருமே உள்ளே போட்டு வரலாங்க. எல்லாருமே செருப்பை இங்கே கழட்டிட்டு தான் உள்ளே போகிறோம். சைக்கிளில் கட்டி கொண்டு போயிட்டாங்க. ஒவ்வொருத்தங்க எவ்வளோ பறிக்காங்களோ அதெல்லாம் சைக்கிளில் கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி இறங்கி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அகத்தி செடி வெத்தலை போடுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். போட்டிருக்கீங்க என்னென்னா இன்னும் பச்சை பசேன்னு இருக்குண்ணா. இது
இருக்குல்ல, அது வந்து விதை போட்டு இவ்வளோ அப்படியே இவ்வளோ வேறு வரவில் கொடி இந்த கொடி வச்சிரும். ஓ சரி. இப்போ இதேமாரி உண்டாகி தான் இந்த கொடிக்காக தான் அந்த மாரி அந்த மாதிரியா இருக்கு. அது உள்ள பக்கம் பயங்கரமாக சூப்பராக இருக்குல்ல. இந்த அகத்திக்கீரை வந்து சின்னதுலேருந்தே நீங்கள் வைப்பீங்கண்ணா? விதை தானேண்ணா? பாருங்கள் எவ்வளோ இது வளர்ந்துட்டு வருதுண்டு. ஆனால் இதுக்கு வேலைப்பாடு அதிகம் தானேண்ணா? வேலைப்பாடு ஓவர்ண்ணா இந்த வரப்பெலாம் இந்த கட்டி எடுக்கிறது. ரெடி பண்ணி இந்த ஒரு கண்ணி ரெடி பண்ணுறதுக்கு எப்பவுமே 2500 இருக்கும். ஓ இந்த நீளத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு. ஆ ஓ இந்த மண் போட்டு இந்த வெட்டி விதை போட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு 2500 இருக்கும். ஆ அப்போ இங்கேருந்து அங்கே முடிய இருக்கும். ஆ நம்மளுக்கு இந்த கம்பு செலவுக்கு பதிலாக அகத்திக்கீரை விதை போட்டு அப்படியே கொண்டு வருது. ஆ கீழே தான் முருங்கை ஊடு பயிர் முருங்கை. ஆ ஓகே ஓகே ஓகே. கீழேருந்து வளர்ந்துட்டு வருது பாருங்கள் வெத்தலை கொடி. இதுதான் பெருசாகி வந்துடும். அகத்திக்கீரை செடியை கம்பு மாதிரி யூஸ் பண்ணி மறுபடியும் அதுக்கப்புறம் கம்பு கட்டி அதுக்கப்புறம் வெத்தலையை வளர வைக்காம பாருங்கள். சின்னதுலேருந்தே வெத்தலையும் அந்த அகத்திக்கீரையும் வளர்ந்துட்டு வந்துகிட்டே இருக்குது. 2 பக்கமும் தண்ணி கிடக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக வெத்தலைக்கு எங்கிட்டு போனாலும் தண்ணி இருந்தே ஆகணும். இது என்ன மண்ணா? கரிசல் மண் இல்லை களிமண். களிமண் தானேண்ணா? களிமண்ணோட சில வகைகள் மணல் சேர்ந்துட்டு இருக்கும். களிமண்ணோட சேர்ந்துருக்கும். களிமண் தான். சில மண் மணல் சேர்ந்தா இரு ஜாதி மண் இருக்கும். ஓ சரி சரி. மணலும் களிமண் சேர்ந்துருக்கணும் நல்லா. ஆனால் இந்த இடத்த நல்லா முழுகி விட்டுறாங்க. அப்போ அங்கே அந்த இதில் பாருங்களேன் நல்லா முழுகி வச்சுருப்பாங்க. அந்த சைடில் அந்த கீழே சவி எடுத்து முழுகினா தான் வேர் போடும். ஓ அதை எடுத்து முழுகணும். சவுத்திக்கால் வேர்லாம் அப்படி சைடுக்கு வரும். ஓ சரி சரிண்ணா. இந்த கொடி வேரும் அந்த சைடுக்கு வரும். அந்த சவுதியை போட்ட உடனே கொஞ்சம் நல்லா வீரியமாக வரும். ஓ சரி சரி. வெற்றிலையோட விவசாயிகள் சங்கம் இங்கே தான் மெயின். எங்கே நீங்கள் வெத்தலை பறிச்சாலும் இங்கே வந்து கொடுத்து எடை போட்டு தான் மற்ற வேலைக்கு நம்ம போக முடியும். எடை போட்டால் தான் அந்த பில்லை வச்சு தான் வியாபாரி வந்து பைசா கொடுப்பாங்க. சங்கம் கெட்டினா ஈர காமிக்க பாருங்க. 1980 அப்போவே பில்டிங் கட்டிட்டாங்க. 1969 வெத்தலை வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த வெத்தலைலாம் எத்தனை வகை தெரியும்? இங்கே பாருங்க வெத்தலையோட வகை: சக்கை, மாத்து, பயிர் ராசி, முதுகால் ராசி, பயிர் சாதா, முதுகால். இது என்ன கொடி மூண்டா? என்னதுன்னா கோமு பரிண்டா? கொடி முதல் பரியா? ஆமா. ஓ சரி. முதல் பரி என்னண்ணா? இது வந்து புவிசார் குறியீடு என்னன்னா? நம்ம ஆத்தூர் வெத்தலைக்கு மட்டும் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க பாருங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து மஞ்சள் கலர் தான் நம்ம ஆத்தூர். என்னன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார். இந்த ஆத்தூர் இதை பார்த்துக்கோங்க. நம்ம ஆத்தூர் வெத்தலைக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா? மற்ற ஊர் வெத்தலை வந்து காட்டை வந்து கம்மியாக இருக்கும். அப்படி தானே? சக்தி அதிகமாக இருக்கும். என்னது? அதாவது வெற்றிலையுடைய தாங்குற சக்தி அதிகம். அப்படியா? அதாவது 10 நாளைக்கு வரைக்கும் இந்த வெற்றிலை தாங்கும். இந்த ஏரியா வெற்றிலை வந்து 3 நாள் தான் வெற்றிலை டேமேஜ் ஆயிடும். இந்த வெற்றிலை வந்து இருப்பு வச்சு வியாபாரம் பண்ற அளவு சக்தி உள்ள வெற்றிலை. ஓ அதுதான். அதனாலதான் இந்த ஆத்தூர் வெற்றிலை ரொம்ப ஃபேமஸ். நீர் சத்துள்ள அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெற்றிலை காரத்தன்மை உள்ள வெற்றிலை தான். ஓ சரி. இது வந்து வட மாநிலத்துக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடும். எக்ஸ்போர்ட் தான் அதிகமாக எக்ஸ்போர்ட். குடியிருப்புல சாதா பயிர் சொல்றாங்களா? ஆமாண்ணா. நம்ம தமிழ்நாடு லோக்கல் மார்க்கெட். ஓகே ஓகே. அது வந்து பீடா, ஜெய்ப்பூர், ஆந்திரா, குஜராத், பம்பாய், டெல்லி, பெங்களூரு, கேரளா, கர்நாடகா அந்த லைனுக்கு போற இடத்துல. ஓகே. சக்க மாத்தி போட்டுருக்காங்க. சக்க மாத்தாது எக்ஸ்போர்ட் ஆயிடும். ரகம் வைக்கல் போட்டு ஓ சரி சரி. அப்படியே கவுடியா அடிக்கி போட்டு தைப்பி. ஆமா பார்த்தேன். உள்ள கவுளி கட்டிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. இது தாங்க கெட்ட போது அப்படியே இருக்கும். இது வந்து நம்மளுக்கு இது வந்து தபால் தலை என்ன? இது வந்து நம்ம ஆத்தூர் வெத்தலைக்கு அரசாங்கம் கொடுத்துருக்கிற ஒரு மரியாதைங்க, கௌரவம். அப்படின்னு தான் கௌரவம் தான் சொல்லணுங்க.
இங்க பாருங்க புவிசார் குறியீடை டைம் நான் இப்பதான் ஒரிஜினல் அப்படி கையில பார்க்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாங்க? இது வந்து கிடைக்கிறதுக்கு இங்க உள்ளவங்க சங்கத்துல உள்ளவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், நமக்குலாம் தெரியாது. எனக்கு அவ்வளவு சீக்கிரம் புவிசார் குறியீடு வந்து எங்கேயுமே ஒரு பொருளுக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு வரும். இது வந்து நம்ம அரசாங்கம் கொடுத்துருக்க தபால் தலை ஆத்தூர் தபால் ஸ்பெஷல் கவர். ஓ ஸ்பெஷல் கவர் தபால் உரை. தபால் உரை. இது வந்து தபால் உரை ஆத்தூர். ஆத்தூர் வெற்றிலை 31/25. இது என்ன டேட்? 31/25னா இதெல்லாம் அந்த டேட்டை கொடுத்தது. ஓ அந்த டேட்ல கொடுத்துருக்காங்க. ஓ 1 மாசம் 30 1 மாசம் 2025 கொடுத்துருக்காங்க. ஆத்தூர் வெற்றிலை தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாடு குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகாவில் உள்ள ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பயிரிடுவது. ஆத்தூர் வெற்றிலை நீளமானது, இலைக்காம்பு அதனை நீண்ட நாட்கள் புத்துணர்ச்சியுடன் வைக்கிறது. இதுவே இதன் தனி சிறப்பாகவும். ஆத்தூர் வெற்றிலை மிதமான காரத்தன்மை மற்றும் நோய் தீர்க்கும் மருத்துவ குணம் கொண்டது. இந்த சிறந்த பண்பே ஆத்தூர் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு 31/2023 அன்று கிடைக்க காரணம். இதன் புவிசார் குறியீடு 719. சிறப்பு பார்த்தீங்களாங்க. நம்ம இந்த இடம் தானே வீடியோ எடுத்தோம், போட்டோ எடுத்தோம். இந்த இடம் தான் வீடியோ எடுத்தோம். இப்போ அந்த ஆள் தான். ஓ சரி. சட்டை போடாம இருந்தாங்களே தானே. ஓ அவங்களே வந்திருக்காங்க போட்டோவில். சூப்பர். தபால் உரை கொடுத்துருக்காங்க, புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இந்த சங்கம் வந்து 1980 இருந்திருக்கானே. 69. 1969 இருந்து எங்க வெத்தலை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குங்க ஆத்தூர்ல. கேந்திரன் 2000 வர்ற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சைக்கிள்ல வெத்தலையை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து இங்க வந்து எடைய போடுறாங்க. எடையை போட்டு இங்க கம்பெனில வந்து வியாபாரியோட பேரை சொல்லி வெயிட் மட்டும் போட்டு கொடுத்து விட்றாங்க. பில்லு எத்தனை கிலோ போயிருக்கு அப்படிங்கிறத கணிக்கிறாங்க. இந்த காலத்துல உள்ள சங்கம் அப்படியே இருக்கு. அப்படி தின்ன மாதிரி கட்டி விட்டு எல்லாருமே வெத்தலை போடுங்க போயிட்டு வந்து எடையை போட்டுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் கதை பேசிட்டு இந்த பில்லை மட்டும் அண்ணன் வந்து எழுதி கொடுத்து விட்டுறாங்க. இங்க எல்லாருமே முக்காசி பேர் சைக்கிள் தான் யூஸ் பண்ணாங்க. சைக்கிள் தான் கொண்டு போய் வெத்தலை எல்லாம் எடை போடுறாங்க. இங்க சங்கம் இருக்கு. இங்க வந்து நம்ம அடுக்கி வைக்கிறாங்களே வெத்தையில எல்லாம் அடிக்கி வைக்கிறதுக்கு இதுதான் இடம். இந்த வெத்தலை பேருன்னா கொடி வெத்தலை. இது கொடி வெத்தலை. அந்த இருக்குல்ல அதே மாதிரி தான் இது பொடி வெத்தலை. கொடி வெத்தலை இதுதான் மாத்து. கண்டுபிடிக்கிறது வெத்தலை வந்து தனித்தனியா பறிக்குது. இது வந்து எல்லாம் சேர்த்து பறிக்கிறது தான் பொடி வெத்தலை. ஓ சரி. இது தனியா பறிச்சா மாத்துன்னு. இந்த பொடி வெத்தலை இந்த இடத்துல இது வந்து காம்பு நீளமா வெத்தலை இவ்வளவு இடத்துல இருக்கும். சக்கனை அப்படி இந்த மாத்துனா அதை வந்து தெளிச்சு பார்த்து பறிச்சு அது தனியா பிண்டி போடுறது அந்த வெத்தலை இருக்கும். ஓ சரி. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இதா பண்ணும். ஓ ஒவ்வொரு ஊருக்கும் மாறுமா? மாத்தி கேட்பாங்க, சக்கை கேட்பாங்க, குடிச்சு கேட்பாங்க. வெண்மணி போகுதுன்னா அந்த இடத்துல வந்து அப்படி போகணும். வேற நீங்க இப்ப எண்ணி அடிக்கிறீங்களா இல்ல நார்மலா அடிக்கிறீங்களா? நார்மலா அடிப்போம். இதுல 1 கிலோ கணக்கு. ஒரு கட்டு வந்து 1 கிலோ. 1 கிலோ. நீங்க காலையில இருந்து பிடிக்கிட்டு இருப்பீங்களா? எவ்வளவு நேரம்? 7 மணிக்கு போகணும். 7 மணிக்கு காலையில போனா கூட படிச்சிடும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இதை பறிக்கும்ல. கொஞ்சம் வேகமா பறிப்பாங்க, கொஞ்சம் மெதுவா பறிப்பாங்க. அப்படி இப்ப எம்மனா கொஞ்சம் வேகமா பறிப்போம். அதனால எம்ம நேரத்தோட 2 மணி நேரமா பறிச்சுட்டு அதே ஓடும். பறிக்க சொல்றாங்களோ அதை பறிச்சுட்டு. ஓ சரி சரி. எல்லாம் போற காரணம் நிக்கணும். கெட்டு கணக்கு தானே. இப்ப இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. எவ்வளவு பெருசா கட்டிட்டீங்க? அந்த இடத்துல இந்த கெட்டு தானே. 1 கிலோ தானே கணக்கு. அப்போ வியாபாரி கேட்கறத பொறுத்து நீங்க கட்டுவீங்க. இப்ப பறிச்சுவாங்க, 30 ரூபா பறிச்சுவாங்கன்னா இப்ப 30 ரூபா பறிக்கலாம். கூட ஒரு அளவுக்கு கூட்டு போய்
2 ஏர் பறிச்சு வந்து பறிச்சு கட்டிங்க. ஓ சரி. இப்போ இது 20 ரூபா பறிச்சிருக்கோம். கட்டி நிறைய போடுறோம். இதுதான் 130 34 ரூபா எடுத்துடணும். 20 ரூபா கணக்கு. ஓகே. 5 கிராம் கூட தான் இருக்கும் இல்லைங்களா? ஆமா 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 ஆமா. 10 கிராம் 5 கிராம் கூட கட்டிக்கலாம். அவன் விற்கும் போது கொஞ்சம் இதாக இருக்குங்களா? ஓ சரி சரி சரி. இதெல்லாம் தண்ணி நிறையா போட முடியாது. சங்கத்துல போய் எடை போட்டுட்டு வர்றீங்களா? ஒரு லெட்டர் மாதிரி கொடுக்காங்க, அது என்னது? பில்லு மாதிரி? அதான் எடை போட்டு கணிகாரங்களுக்கு இருக்குங்களா? எங்க இப்ப இந்த விலைப்புள்ளி பறிச்சுட்டு வரோம்ல, ஆமா உடையதான் இருப்பாங்களா? வெளி பறிச்சு வரும், உங்க வெளி பறிச்சு வரும், உங்க பேர் போட்டு வரணும். ஓ என் போட்டு பேர் போட்டு வரணும். அப்படி இப்போ யாரு வெளி பறிச்சு வரமோ இன்னார் பேர் போட்டு இன்னார் அடப்பு இன்னார் வியாபாரி அப்படின்னு போட்டோம். ஓகே ஓகே. அதான் எனக்கு தெரியல, எடை போடுறாங்க பில்லு வாங்குறாங்க போறாங்களே, அப்படியே தான் நான் பாத்துட்டு இருந்தேன். இப்போ வியாபாரியும் குடிக்க போட்டுப்பாங்க, அவங்க எடை போட்டாங்கன்னா இங்க கணக்கு தெரியும். கணக்கு தெரியும். இப்போ ஏமா இதான் எடை போட்டு கட்டிடுவோம். இருந்தாலும் அவங்களுக்கு வியாபாரிக்கு இத்தனை ரூபா பறிச்சுன்னு தெரியல. அப்போ ஓ சரி சரி சரி. அதனால அங்க உள்ள வியாபாரி சங்கம் போட்டு எடை போட்டு இப்போ வந்து கிலோ வந்து 180 தானே? ஒரு கிலோ 180 ரூபா. போடுறோம். அவங்க வந்து கணக்கு கூட வியாபாரி வந்து கூட கொஞ்சம் வச்சு விட்டாங்க. ம். 10 கிராம் 5 கிராம் கூட இருந்துச்சுன்னா ஒன்று. இப்போ 10 கிராம் கூட இருக்கும். அவ்வளோதான். ஒன்று 10 கணக்குக்கு தனியாக முக்கியம் போது கரெக்டாக வந்துடும். அதில் 10 கிராம் இருக்கு. பேக்கிங்கும் பெருசு, அது வித்தியாசமாக கட்டுறாங்கன்னா அது எதுக்கு? அது இந்த இப்போ கட்டினாங்களா மட்டை வச்சு, ஆமா அதே மாதிரி மட்டை வச்சு கட்டியாரு. அந்த அந்த வேலையை மொத்தமாக கட்டுறாங்களே, அது வந்து இப்போ ஆள் எடுக்க வரும்ல, ஆமா அவங்க எடுக்க வரல, முட்டி மாதிரி போட்டு வச்சு அந்த வச்சிருவோம். அவங்க போய் எடுத்துக்குவாங்க. வர நேரம் ஆகணும்னு அப்படி இப்படி முட்டி உண்டு போடுவாங்க. கொஞ்சம் கழிச்சு ஆள் வரும் கழிச்சுட்டு இந்த மாதிரி முட்டி போட்டு 60 கிலோ வச்சு சரி நினைச்சு பார்சல் அப்படி வெளியூருக்கு போயிடும். அந்த ஏஜென்ட்ல பண்டில் போட ஆள் வரல இல்லை, முட்டி மாதிரி போடுவாங்க. இந்த அடுக்கிறாங்களா? ஆமா ஆமா. அதே மாதிரி 60 கவுளி 50 கவுளி அடுக்கி இவ்வளவு இடத்துல அடுக்கி. ஓ அது வேணும் கவுளியா? ஆமா கவுளி. கவுளி கணக்குன்னா அது இந்த ஒரு கவுளி இந்த வைக்காங்கல்ல, இப்படி இருக்கிறதுல ஒரு கவுளியில 100 வித்துல வச்சு அடுக்கிறது. ஒரு முட்டி 50 கவுளி வச்சு அடுக்கிறது. அவங்களுக்கு கவுளி கணக்கு. கவுளி கணக்கு. அது எடை கணக்கு வராது. அப்போ அது எடை கணக்கு. அது வந்து போறது வந்து கவுளி கணக்கு. இதுதான் எடை கணக்கு. ஆமாங்க ஐயா, குறையுது 100 கிராம் தரணும். அன்னைக்கு 100 கிராம் தரணும். 100 200 வச்சுக்கிட்டு தர மாட்டேங்குது. யாரும் குறைக்குங்களா? தர மாட்டேங்க. நீ தர மாட்டேங்க. நாளைக்கு தந்துடுறேன். அதே மாதிரி தான் இதையும் கேட்கும். 5 சீட்டு 6 கிட்ட வச்சு சேர்க்காங்களா? காசு கரெக்டாக அந்த வாழையை வெத்தலையை கட்டுறதுக்காண்டி அந்த வாழையை வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அடுக்க போகிறாங்க, அழகாக கெட்டி வச்சுட்டாங்க. இனி வந்து அடிக்கடி வைக்க போகிறாங்க போல. இது எந்த ஊர்னா போகும்? நம்ம தூத்துக்குடி தானே.
எத்தனை பண்ணு அண்ணா எத்தனை பண்ணு மொத்தம் 4 5 6 8 இது பேக்கிங் பண்ணுறாங்க. பேக்கிங் தானே இது? ஆ இந்த மாதிரி மட்டை வந்து ஓ சரி சரி சரி. இன்னொன்று கட்டியா கெட்டுனா கெட்டேன் கெட்டிங்க இடம் போட்டுருந்தோம் 3 கெட்டு அண்ணா போட்டாச்சு காலையில் போட்டான் சூப்பராக பேக்கிங் ஆயிட்டுண்ணே. ஜம்முட் ஆயிட்டு. ஆறு கிலோ பேக்கிங்க. அந்த பேக்கிங் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நடுவில் வெத்தலை இருக்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோத்துக்குள்ளே வாழை மட்டையை வச்சு சுற்றி சுற்றி வரைஞ்சி கட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்க, அந்த இந்த சைடு முக்கிலையும் வைக்கிறாங்க, எதுவும் உருவிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஃபஸ்ட் டைம் நான் வந்து வெத்தலையை வந்து இப்படி கட்டுறதை பார்க்குறேன். வெத்தலையிலே ரொம்ப வகை இருக்குங்க. செம்ம பேக்கிங். பத்திரம் பார்த்து ஆறு
6 சொல்லிட்டு கடைசியில் 9 சரி